எவல்யூஷன் இல்லையா, பரிணாமம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப். எர்த் வந்து உருவாச்சுன்னு சொல்றேன், பூமி வந்து உருவாச்சு. அப்படி உருவான பூமியில வந்து எப்படி வந்து உயிரினம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தியரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்பெஷல் கிரியேஷன், அதாவது வந்து இது ஒரு தெய்வீக படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதோ ஒரு டிவைனால வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றது ஸ்பெஷல் கிரியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அல்லது வந்து ஏ பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உயிரற்ற ஒரு பொருள் இருந்து தான் ஒரு உயிர் வந்து உருவாகி இருக்கணும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் ஏ பயோஜெனிசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோஜெனிசிஸ். அப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ஆர்கானிசம் இருந்திருக்கு, அதுலேருந்து என்ன ஆகுது, புதுசாக வந்து ஒரு உயிரினம் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா பயோஜெனிசிஸ். அடுத்து என்ன இருக்குன்னா வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் வந்து காஸ்மிக் ஆர்ஜன். இவங்க என்ன இதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல தான் ஒரு ஸ்போர்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தான் உயிரினம் வந்து தோன்றி இருக்கும் அப்படிங்கிறத இதுக்குள்ள சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்கானிக், அது இன்ஆர்கானிக் இருக்கு இல்லையா, கனிம பொருள் இருக்கு இல்லையா, அந்த கனிம பொருள் என்னவா மாறுதுன்னா கனிமமா மாறுது. ஆர்கானிக் சரி இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கா மாறி அந்த ஆர்கானிக் எல்லாம் வந்து ஒரு கூழ்மமா மாறி அதுல இருந்து ஒரு ஆர்கானிசம் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எப்படி ஒரு பூமி உருவாகி இருக்கு, அதுல ஒரு உயிரினம் வந்து உருவாகி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன். ஓகே, அப்போ எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், சயின்ஸ் என்னது ப்ரூவ் பண்ண இல்லையா. அப்போ எதெல்லாம் வச்சு அவங்க ப்ரூவ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. மார்ஃபாலஜிங்கிறது என்னது, வெளிப்புற அமைப்பு. அனாட்டமிங்கிறது உள்புற அமைப்பு. இந்த வெளிப்புற அண்ட் உள்புற அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், அதாவது அந்த உறுப்பு பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அனலாகஸ் ஆர்கன்ஸ். இது வந்து செயல் ஒத்து இருக்கு, செயல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், வெவ்வேறு ஆஜனா இருந்தாலும் செயல் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது அனலாகஸ். வெஸ்டீஜியல் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு காலத்துல பயன்பட்டிருக்கும், இப்போ வந்து பயன்படுறது கிடையாது, எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட்டாவிசம் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி முன்னாடி நம்ம ஆன்சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து சில பண்புகள் வந்து இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் வந்து வர்ற பண்பு வந்து சொல்றாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எம்பிரியாலஜி, அதாவது ஒரு உயிரினம் இருக்குன்னா எல்லாம் மோஸ்ட்லி அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கரு உருவாகுது இல்லையா, கரு உருவாகி தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு உயிரினம் உருவாகுது. அப்போது அந்த ஃபிஷ்ஷிலேருந்து மீன்லேருந்து மேமல்ஸ் பாலூட்டிகள் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே அந்த கரு டெவலப் ஆகும்போது இனிஷியல் ஸ்டேஜில் சேமாக தான் இருக்குது. அது ஓவர் பீரியட் டைமில் வந்து டெவலப் ஆகுது என்னன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இதுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து பேலியன்டாலஜி, அதாவது ஃபாசில்ஸ் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லையா, புதைப்படிவ பொருள், அது மூலமாக எப்படி எவல்யூஷன் நடந்திருக்கு, வெர்டிபிரேட்டு இன்வெர்டிபிரேட்டு. ஸோ இதை பற்றி எல்லாம் வந்து இதுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ நம்ம சொல்கிற எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன பண்ணுறாங்கன்னா 2 தியரி மூலமாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் அடிக்கடி கேட்குற ஏரியாது. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினை கேட்டிருக்காங்க, எஸ்ஐயில் கேட்டிருக்காங்க. லாமார்க்கிசம் என்ன சொல்கிறாருன்னா வந்து யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி, அதாவது பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை தியரி. அப்போ ஒரு உறுப்பு பயன்படுத்தாங்கன்னா அது டெவலப் ஆகும், பயன்படுத்தாமல் இருந்து என்ன ஆகும், அப்படியே டீஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா என்னதுன்னா யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி. அதுக்கப்புறம் வந்து டார்வினிசம் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க, தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட்லி நம்ம இது படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் தியரி என்ன சொல்லலை, என்ன சொல் ஆக்சுவலி இது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்ட தியரி தான், டார்வினிசம் இருக்கு இல்லையா, நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. தகுதியுள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போமா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேவா? இதில் கிளியரா எவல்யூஷன் அப்படின்னா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வந்து லைஃப் வந்து ஆர்ஜின் ஆச்சு, அதுக்கு என்னெல்லாம் எவல்யூஷன் நடந்திருக்கு, பரிணாமம் நடந்திருக்குன்னா அதுக்கான வந்து என்னென்னலாம் எவிடன்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன தியரிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குற ஏரியா. ஸோ அதே தமிழ் பாருங்க, பரிணாமம், உயிரின தோற்றம், பரிணாமத்தின் சான்றுகள், பரிணாமத்தின் கோட்பாடுகள். ஓகேங்களா? உயிரின தோற்றம்னா ஃபர்ஸ்ட் கோட்பாடுகள், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா சிறப்பு தோற்றம்,
அதுக்கப்புறம் சுயப்படைப்பு கோட்பாடு அல்லது உயிரிலி பிறப்பு, அது ஏபயோஜெனிசிஸ் உயிரிலி பிறப்பு. உயிர் பிறப்பு கோட்பாடு பயோஜெனிசிஸ். வேற்று கிரக அல்லது வந்து காஸ்மிக் தோற்றம், வேற்று கிரகத்தை வந்து உயிரினம் வந்து தோன்றிருக்கலாம்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் உயிரிகளினுடைய வேதி பரிணாமம். ஓகேங்களா. அடுத்து வந்து பரிணாமத்தோட சான்றுகள் புற அமைப்பியல் மற்றும் உள்ளமைப்பியல். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹோமோலோகஸ் பார்த்தோமா, அமைப்பு ஒத்த உறுப்புகள், அனலோகஸ் வந்து செயல் ஒத்த உறுப்புகள், வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் எச்ச உறுப்புகள், முன்னோர் பண்பு மீட்சி. அடுத்து வந்து கருவில் வந்து உயிர் வழி தோற்ற விதி, தொல்லுயிரில் வந்து புதை படிமம். பரிணாமத்தின் கோட்பாடுகள் வந்து லாமார்க்கிசம், அதாவது உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. டார்வினிசம் வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அது ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஓகேங்களா. ஒரு ஆரிஜின் ஆஃப் லைஃப்ங்கும்போது ஒரு லைஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எப்படி வந்து பூமியில வந்து அது ஆரிஜின் ஆச்சு. ஓகேங்களா. அப்படி ஆரிஜின் ஆனது வந்து எப்படி வந்து கிராஜுவல் சேஞ்சஸ்க்கு வந்து உட்பட்டது, எப்படி படிப்படியாக வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது அண்ட் அடாப்டேஷன். ஓகேங்களா. ஒரு ஆர்கனிசம் வந்து உருவாகுது அப்படின்னா அது ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப். ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்கனிசம் பற்றி படிக்கும் போது ரெண்டு விஷயம் படிக்கிறோம். ஒன்று வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆரிஜின் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கணும், படிப்படியாக மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லையா, அப்படி அந்த நடந்த மாற்றங்கள் வந்து அது எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் கம்பரைசஸ் ஆஃப் டூ வந்து ஆஸ்பெக்ட். ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எர்த், எப்படி வந்து பூமியில் வந்து உயிரினங்கள் வந்து உருவாச்சு ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மெக்கானிசம் இன்வால்வ் இன் கிராஜுவல் சேஞ்சஸ், எப்படி வந்து கிராஜுவல் சேஞ்சஸ் நடந்துச்சு, அது எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஓகேங்களா. பூமியில் தோன்றிய காலம் முதல் உயிரினங்கள் வந்து பெரும் மாற்றங்களை வந்து சந்தித்துள்ளன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த உயிரினங்களின் வரலாறு இரண்டு கூறுகளை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பூமியில் வந்து உயிரினங்களின் தோற்றம் மற்றும் உயிரினங்களின் தோற்ற காலம் முதல் அவற்றில் ஏற்படும் படிப்படியான மாற்றங்கள். ஓகேவா. ஸோ இதுதான் எவல்யூஷன், பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா.